ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கறத அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு முன்னாடியே டார்கெட் அப்படிங்கிற ஸ்டோர் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு நாள் கோவமா ஒருத்தர் டார்கெட் ஸ்டோருக்குள்ள போய் அந்த மேனேஜரை பிடிச்சி பயங்கரமா சத்தம் போடுறாரு. என்னோட பொண்ணு இன்னும் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு பேபி ப்ராடக்ட் சம்பந்தமான ஆஃபர்ஸா அமைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க இன்னும் பிரெக்னெண்டாலாம் இல்லை அப்படின்னு சத்தம் போட்டு திரும்ப போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு டார்கெட்டோட மேனேஜர் அவருக்கு சாரி சொல்லான்னு ஃபோன் பண்றாரு. அப்ப அந்த பர்சன் சொல்றாரு, சாரி சார், அன்னைக்கு தெரியாம சத்தம் போட்டேன், என் பொண்ணு உண்மையாவே பிரெக்னெண்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. டார்கெட் எப்படி அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சாங்க? டார்கெட் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஐடி அப்படிங்கிற ஒரு நம்பர் அசைன் பண்ணி அதை அவங்க நேம் அண்ட் இமெயில் அட்ரஸோட கனெக்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் என்ன பொருள் வாங்குறாங்க, என்ன டைம்ல வாங்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பிரெக்னென்ட் விமன் இந்தந்த ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிதான் டார்கெட் ஒரு கஸ்டமர் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்கன்றத வச்சு அவங்க பிரெக்னன்சியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரெக்னன்சியை கண்டுபிடிச்சதும் அவங்க கூப்பன்ஸ், ஆஃபர்ஸ் இதெல்லாமே பேபி ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா அவங்களுக்கு இமெயில்ஸ்ல அனுப்பிச்சு அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. இதே மாதிரி தான் அந்த பொண்ணோட பிரெக்னன்சியையும் டார்கெட் கண்டுபிடிச்சிருக்காங்க.